ஐஸ்வர்யத்தின் தேவனாய் இருக்கிறார். ஐஸ்வர்யத்தை தேவன் தருகிறவராய் என்ன பண்ணுறாரு இருக்கிறார். அது முற்பிதாக்களுக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணார் தந்திருக்கிறார். முற்பிதாக்கள் எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணிக்கிறாரு தந்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு தந்திருக்கிறார், ஈசாக்குக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் யாக்கோபுவை குறித்து நம்ம படிக்க போகிறோம். ஆகவே முற்பிதாக்களுக்கு இந்த ஐஸ்வர்யத்தை தந்திருப்பார் என்றால் நமக்கும் என்ன பண்ணுவார், இந்த ஐஸ்வர்யத்தை தருவார். சொல்லுங்க, நமக்கு இந்த ஐஸ்வர்யத்தை தருவார். அதுதான் நம்ம வேத போதனை. இதை நம்ம வசனத்தோடு இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கடைசி வசனம், இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளையும் உடையவன் ஆனான். சொல்லுங்க, உடையவன் ஆனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இங்க சொல்லும்போது 32 ஒரு வசனத்தை சொல்றார். 32ஆம் வசனத்துல, அதுல 32ஆம் அதிகாரத்துல அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்தேன். இப்போது இவ்விரண்டு பரிவாரங்கள் உடையவன் ஆனேன் அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த யாக்கோபு பின்னாடி பார்த்தீங்கன்னா தன்னுடைய சகோதரருக்கு நன்கொடைகளை அனுப்பினான். சொல்லுங்க, தன் சகோதரருக்கு என்ன பண்ணா, நன்கொடைகளை அனுப்பினான். அது எவ்வளவு நன்கொடைகள் கொஞ்சம் பாருங்க. இந்த வசனத்தை படிங்க கொஞ்சம். ஆ 33 ம் 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 33 14 32 14 வாசிங்க. 32 14 13 அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளை தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமதிகளாக, சொல்லுங்க, வெகுமதிகளாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் 20 ஆட்டுக்குட்டிகளையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகள் குட்டிகளையும்
40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கேளிக்கை கழுதைகளையும் 10 கழுதை குட்டைகளையும் பிரித்தெடுத்து வேலைக்காரர்கள் ஒப்புவித்து மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து, நீங்கள் இந்த மந்தைக்கு முன்னும் பின்னும் இடம் விட்டு எனக்கு முன்பாக கொண்டு போங்கள் என்று வேலைக்காரருக்கு சொன்னான். கவனிங்க, இது வெகுமதியே இவ்வளோனா அவனுக்கு இருந்தது எவ்வளோ இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அல்லேலூயா. இவனை குறித்து இந்த 32:10 சொல்லுது, கோலும் கையுமாக கடந்து போனான். யாக்கோபு எப்படி கடந்து போனான்? அவன் ஈசாக்குக்கு அளவற்ற சொத்துக்கள் இருந்தோம். ஈசாக்கு யாக்கோபை அனுப்ப சொல்ல வெறுமையாக தான் என்ன பண்ணான்? அனுப்பினான். வெறுமையாக என்ன பண்ணான்? அனுப்பினான். கவனிங்க, ஆபிரகாம் அந்த ஆபிரகாம் அந்த மறுமலையாட்டி என்று சொல்லுகிற அந்த ஆகாருக்கு தனியாக அனுப்ப சொல்ல அவளை அனுப்பல, அவளுக்கு பல நன்கொடைகளை கொடுத்து அனுப்பினான். ஆனால் ஈசாக்கு யாக்கோபை அனுப்ப சொல்ல எப்படி அனுப்பிச்சிட்டாங்க? கோலும் கையுமா அனுப்பிச்சிட்டான், வெறுமையாக அனுப்பிச்சிட்டான். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு கோபம் இருந்தது. உனக்கு என்னடா இவன் அம்மா பேச்சை கேட்டு என்ன பண்ணிட்டான்? என்னை ஏமாற்றி ஏசாவின் புத்திர சகத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லி இவனுக்குள்ள கோபம் இருந்துச்சு போல. அவனை உயிரை மட்டும் தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுறான்? அவன் வெறுமையாக தான் என்ன பண்ணுறான்? ஒரு மஞ்சள் பையை தூக்கின்னு ஒரு கோலை தூக்கின்னு தான் என்ன பண்ணான்? அவன் போய் என்ன பண்ணுறான்? தனிமையாக இருக்கிறான். அப்போ தான் தேவனிடத்தில் அவன் பார்க்குறான். பெத்தேல் என்று அந்த இடத்துக்கு பேர் சொல்கிறான். பேர் சொல்லிட்ட பிறகு, ஆண்டவரே நீ என்னை ஆசீர்வதித்து சுகபத்திரமாய் என் தேவனிடத்தில் என்னை திரும்பி வருவேனால் நீர் எனக்கு கொடுக்கும் எல்லாவற்றிலும் நான் என்ன பண்ணுவேன்? தசமபாகம் கொடுப்பேன். அப்போ பாருங்க, இவன் வெச்சின்னு இருக்க சொல்லலை, இல்லாத சொல்லவே கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போறாரு, நீ கொடுக்க போறீங்க, எனக்கு ஏராளமாக பெருக போகுது, நான் தசமபாகம் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்? வாக்கு பண்ணுறான். வாக்கு பண்ணிட்டு வெறும் கோலும் கையுமா தான் போகிறான். பாருங்க, கோலும் கையுமா போனால் அங்கே போய் சேர்ந்தவுடனே அவனுக்கு பெரிய ஏமாற்றம். என்ன ஏமாற்றம்? 7 வருஷம் வேலை செய்கிறான். சொல்லுங்கள், எத்தனை வருஷம் வேலை செய்கிறாங்க? 14 வருஷம் வேலை செய்கிறான். 14 வருஷம் வேலை செஞ்சும் அவனுக்கு என்ன இல்லைங்க, ஒன்றும் சம்பாத்தியம் பண்ணல. சம்பாத்தியம் பண்ணல. எல்லாம் பிள்ளைகள்லாம் பிறந்தாச்சு. 12 டசன் கிட்டத்தட்ட பிள்ளை பிறந்தாச்சு. இப்போ சொல்கிறான், எப்பா இவ்வளோ நாள் உனக்கு உழைச்சேன், எனக்கு எப்போ தான் நான் சம்பாதிக்கிறது அப்படின்னு அவங்க மாமா கிட்ட என்ன பண்ணுறான்? கேள்வி கேட்குறான். அல்லேலூயா. நான் வரும் முன்னே உனக்கு இருந்தது கொஞ்சம். 30 நான் வந்த பின்னே கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்தனால் அது மிகவும் பெருகிற்று. இனி நான் என் குடும்பத்துக்கும் சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது என்றான். சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு. இப்போ ப்ராக்டிக்கலாக கேட்குறான் மாமா கிட்ட. 2 பொண்ணு கொடுத்துட்ட, அது மட்டும் இல்லாமல் 12 டசன் புள்ள இருக்குது, நானும் பிழைக்கணும், எனக்கு எப்போ தான் சம்பாதனை பண்ணுறது? உன் ஆட்டையே நான் மேய்ச்சினுக்க சொல்கிறேன், நான் வர சொல்ல இருந்ததெல்லாம் கொஞ்சம், இப்போ ஏராளமாக உனக்கு என்ன பண்ணுச்சு? பெருகி போச்சு மாமா. இப்போ எனக்கு சம்பாத்தியம் பண்ணமே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே என்ன பண்ணுறான்? சரி, உனக்கு எனக்கு ஒரு டீல் வச்சுப்போம், உனக்கு எனக்கு ஒரு டீல் வச்சுப்போம். என்ன டீலு? கருப்பெல்லாம் போட்டிருந்தா உனக்கு, வரி போட்டதெல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. இந்த லாபானுக்கு என்னதுங்க? லாபானுக்கு நிச்சயமா இவன் சொன்னபடி என்ன பண்ணாது. அது என்ன படிங்க? நான் இன்றைக்கு போய் உம்முடைய ஆடுகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகள் புள்ளியும் வரியும் உள்ள செம்பரி ஆடுகளை எல்லாம் வரியும் புல்லுள்ள வெள்ளாடுகளை எல்லாம் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவைகள் இனி எனக்கு சம்பளமாக இருக்கும். அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகள் எல்லாம் கருப்பான செம்பராடுகளாம் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் என்ன பண்ணப்பட்டவை? திருடி கொள்ளப்பட்டவை என்னப்பட வேண்டாம். அதற்கு லாபான் சொன்னபடியே ஆகட்டும் என்றான். அல்லேலூயா. இப்போ இந்த வரியும் புள்ளியும் இருக்காதத எந்து
பிளைனாக இருக்கிறதுலாம் யாருது ஒன்று. ஒருவேளை பிளைனாக எதனா ஆடு ஏண்டுச்சுன்னா அது என்னோட திருடி கொள்ள வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் டிஸ்டன்ஸில் இதையும் அதையும் என்ன பண்ணுறான், விடுறான். இப்போ இவனுக்கு இருந்தது என்னதுங்க, கொஞ்சோண்டு புள்ளி உள்ள ஆடுகள், கொஞ்சோண்டு வரி உள்ள ஆடுகள் தான் இருந்துச்சு பாருங்க. மாமனுக்கு என்ன தெரியும், நம்ம இவ்வளோ நாளாக ஆடு வளர்க்குறோம், 14 வருஷம் இவனை வளர்த்து பார்த்தான், எல்லாம் எப்படி குட்டி போடுது, பிளைனாக தான் குட்டி போடுது, எதுவும் புள்ளியும் வரியும் என்ன பண்ணல, குட்டியே போடல. இதுதான் குட்டினா 10 குட்டி போட்டால் ஒரு குட்டி கூட போதும், அதிசயம். சரி அப்படி ஒன்று போட்டு அவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் மாமா, சரின்னு சொல்லிட்டு ஒத்திக்கிறான். இவன் என்ன பண்ணுறான் பாருங்க, அற்புதமாக போய் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணணும். சூப்பரான ஒரு என்ன பண்ணுறாரு, ஒரு ஆலோசனையை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, எப்பா ஆடுகள் பொழியும் போது என்ன பண்ணு, அந்த மட்டையை, புன்னை மரத்து மட்டையை என்ன பண்ண, பிரித்து என்ன பண்ண அதுக்கு முன்னாடி போடு. போட்டால் அது பொழியும் போது எப்படி பார்க்குதோ, அந்த மட்டை புளியும் வலியுமா இருக்குத பார்த்துச்சுன்னா அது பொழியும் போது அப்படியே பொழியும்ன்றார் பாருங்க. இப்போ நல்ல பலத்த ஆடுகள் பொழியும் போதெல்லாம் இவன் என்ன பண்ணுவான், அந்த மரத்தை எடுத்துன்னு போய் போடுவான் பாருங்க. இப்போ ஆடு அவைகளை பார்த்தோன்னே பொழியுது பாருங்க. ஆடு எல்லாம் என்ன பண்ணுது, இப்போ பிளைனாக போடல, எல்லாம் புள்ளியும் வரியும் போடுது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்ச நாள் வந்து பார்க்குறான், இவன் ஆடுகள்லாம் பலத்தை தான் இருக்குது, லாபம் ஆடுகள்லாம் பலவீனமாக இருக்குது, இவனுக்கு ஏராளமாக இருக்குது, இவனுக்கு என்ன பண்ணுது மிகுதியாக இருக்குது, இதுதான் சொல்லுது. இப்போ வந்து பார்க்குறேன், ஐயோ இனிமேல் நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். புள்ளி வருவதெல்லாம் என்ன பண்ணு, நீ வச்சுக்கோ, புள்ளி வருதெல்லாம் எனக்கு குத்துரு, பிளைனாக இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணு நான் பாரு. இப்போ இதை போடாத நிறுத்தினான் பாரு, எல்லாம் பிளைனாக போடுது. இந்த மாதிரி 10 முறை மாத்தினான் பாரு. இவன் மாத்தினா கூட இவன் கவலைப்படல, இவன் போடுறதும் போடாததை வச்சு என்ன பண்ணுறான், குட்டியை என்ன பண்ணுறான், பெருக பண்ணிட்டான். 10 முறை சம்பளத்தை மாத்துறான், ஒன்றுமே செய்யவே முடியல. அதை பாருங்க, அது பாருங்க, வாசிங்க. இவ்விதமாய் அந்த புருஷன், சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து, இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் கழுதைகளையும் உடையவன் ஆனான். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த இடத்துல சொல்றான் பாருங்க, 31ல புள்ளியும் 8ஆம் வசனத்தில் படிங்களா யாரும்? ஆ ஆ ஆ ஆ ஆ ம் 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 பாருங்க, இந்த இடத்துல ஏன் சொல்லலாம், இவன் சொல்றான், உங்கள் தகப்பனும் என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் எனக்கு என்ன பண்ணவில்லை, இடம் கொடுக்கல. இந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 10 முறை சம்பளத்தை மாத்துறான். இவனை ஓட்டாண்டியா அனுப்பணும்னு நினைச்சிட்டான், பொண்ணையும் கொடுத்துட்டு ஓட்டாண்டியா அனுப்பணும்னு நினைச்சான். ஆனா தேவன் வந்து என்ன பண்ணல, ஒரு நாளும் விடல பாருங்க. இவன் என்னென்னலாம் டாக்டிஸ் பண்ணாலும் கர்த்தர் அதுக்கு மேல டாக்டிஸ் வச்சு அவனுடையதெல்லாம் எடுத்து என்ன பண்றாரு, லாபானுடையதெல்லாம் எடுத்து என்ன பண்ணாரு, கர்த்தர் இவனுக்கு கொடுத்தாரு பாருங்க. இவ்விதமாய் அந்த புருஷன் என்ன பண்ணா, விருத்தி அடைந்து மிகவும் பெருகிட்டான். இப்போ அவன் சொல்றான், நான் எனக்கு வந்து ஒரு கம்பெனி இல்லப்பா, 2 பரிவாரங்களுடைய நான் மாறுறேன். சொல்லு, 2 பரிவாரம் மாத்தம் இல்லப்பா, என் சகோதரனை ஏமாத்திட்டேன்னு சொல்லிருக்கிறான் பாரு. அவன் ஒருத்தன் யாரு, ஏசா, போனா போது அவனுக்கும் எல்லாம் 200 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், 200 ரூபா கொடுக்குறான் பாருங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த யாக்கோபை யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சாதாரணமானவன் உயிருக்கு பயந்து, சகோதரன் கொன்னுடுவானே உயிருக்கு பயந்து, தகப்பன் இல்லாம, கல்யாணம் இல்லாம, ஒண்ணுமே இல்லாம, ரொம்ப சின்ன வயசுல போய் என்ன பண்றான், ஒரு இடத்துக்கு போய் மாமா வீட்டில் போய் தங்கி அங்க இருக்கிறான் பாருங்க. அவன் ஒண்ணுமில்லாத போலங்க, அவன் மேல ஆசீர்வாதத்தின் பிரமாணம் இருந்தது, அவன் மேல ஐஸ்வர்யத்தின் பிரமாணம் இருந்தது.
அவன் கர்த்தர் அவனை நேசிச்சாரு பாருங்க, கர்த்தர் அவனை கண்டாரு பாருங்க, அவனை தீங்கு செய்ய உள்ள பாருங்க, அவனை எவ்வளவு பெரிய ஆள் ஆக்கினார் பாருங்க. 14 வருஷம் முடியாதுன்னு 6 வருஷத்துல என்ன பண்றாரு, அவனை ரொம்ப பெரிய மனுஷன் ஆக்கி அவனுக்கு ஏராளத்தையும் தாராளத்தையும் கொடுத்து, மிகுதியை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, அவனுக்கு இரு பரிவாரங்களுடையவனா மாத்தி அவனை என்ன பண்ணார், பெரிய அளவில் இந்த யாக்கோபை என்ன பண்ணாருங்க, உயர்த்தினார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதே தேவன் தான் யாக்கோபின் தேவன், நம்முடைய தேவன். இந்த மாலை வேளையில யாக்கோபு எதை செஞ்சாரோ உங்களுக்கு செய்வாருங்க. ஒருவேளை நீ எனக்கு யாரும் இல்லை, நான் ஒண்டி கட்டையா இருக்கிறேன்னு, எனக்கு ஒன்றும் தெரியலையே, கவலைப்படாத. யாக்கோபின் பயபக்திக்குரியவர் உன்னுடைய தேவன், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு ஒருவரும் தீங்கு செய்ய விட மாட்டார். அந்நிய தேசத்தில் இருக்கிறான், தூரத்தில் இருக்கலாம். நான் சொல்றேன், யாக்கோபை போல நீயும் என்ன பண்ணுவ, இவ்விதமாய் அந்த புருஷன் விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனது போல நீங்களும் பெரியவன் ஆவீங்க. இரு பரிவாரங்களுடைய மாத்துவீங்க. உன்னை ஓட்டாண்டியா அனுப்பிச்சவங்களுக்கெல்லாம் நீ நன்கொடைகளையும் வெகுமதிகளையும் கொடுக்கத்தக்கதாக உன்னை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, பெரிய மனுஷனுக்குரிய நாமத்தை மாற்றுவார். ஏராளம் தாராளத்தையும் தருவார், மிகுதியை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். உனக்கு ஒன்றும் என்ன பண்ணாது, குறையே இருக்காது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருத்தர் ஏமாத்துறதுக்கும் விடவே மாட்டார். சொல்லுங்க, ஒருத்தர் ஏமாத்துறதுக்கும் விடவே மாட்டார். அதுதாங்க இந்த தேவன். இவர் ஐஸ்வர்யத்தின் தேவன். யாக்கோபுக்கு நான் சொல்றேன், 20 வருஷமா அவன் அந்நிய தேசத்துல இருந்தான். ஆனா வர சொல்ல பார்த்தீங்கன்னா பெரிய ஆளா வரான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பெரிய இன்னைக்கு எப்படி துபாயிலேருந்து வர சொல்ல என்ன பண்ண, ஒன்றுமே இல்லாத போவான். துபாயிலேருந்து வர சொல்ல என்ன பண்ணுவான், அள்ளின்னு வருவான். அவன் உழைச்சி கேச்சு மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி சாப்பாடுக்கு இது கஷ்டப்பட்டு இது போட்டு வீட்டில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஏதோ வராங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீ அப்படிலாம் கஷ்டப்பட தேவையில்லைங்க. தேவன் என்ன பண்ணுவார், ஈஸியாக உன்னை என்ன பண்ணுவார், பெரிய ஆளா மாற்றுவார். விசுவாசத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. தேவன் பெரியவர். யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். யாக்கோபை எதை செய்தார், அந்த மாலை வேளையில உங்களுக்கும் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஜெபம் செய்வோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த மாலை வேளையில நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில வணங்குகிறோம், போற்றுகிறோம், உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது நாமத்தை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேலையில ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ யாக்கோபை எப்படி விருத்தி அடைய செய்து, எப்படி பெருக செய்து, எப்படி உயர்த்தினரோ, எப்படி மகிமைப்படுத்தினீரோ, அதே போல எங்களையும் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. ஒருவரை எங்களை ஏமாத்தத்துக்கு விட மாட்டீங்க, ஒருவரை எங்களுக்கு ஓட்டாண்டி அனுப்ப விட மாட்டீங்க. ஆண்டவரே, நீங்க எங்களுக்காக நீதியை நியாயத்தை செய்து, ஆண்டவரே, லாபானுடையதெல்லாம் எடுத்து, லாபான் எப்படி அவனிடத்துல எல்லாம் திருடி ஏமாத்தங்கள் எல்லாம் மீண்டும் கலெக்ட் பண்ணி எப்படி கொடுத்தீங்களோ அதே போல எங்களுக்கு நீங்க செய்வீங்க. ஆண்டவரே, இயேசு என்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.